ஹாய் நசீஸ் ஃபேமிலி, அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரமதான் முபாரக். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நோம்பு 10 கிட்ட ஆயிடுச்சு. இங்கே நல்லபடியாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இஃப்தாருக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இஃப்தாருக்கு ஒரு ஆஃப்டர்நூன் போல் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். மில்க்கை நல்லா பாயில் பண்ணி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டேன். ஒரு இதுக்கு வந்து ஜிகர் தண்டாக்கும் இன்னொரு இதுக்கு வந்து அகர் அகருக்கும் செய்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி அகர் அகர் பார்த்திங்கன்னா நான் ஜாஸ்மின் தான் எடுத்திருக்கேன். இது ஹலாலானது தான். அகர் அகர் பவுடர் கூட இருக்குது. பவுடர் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோங்கிறதுக்காக இந்த மாதிரி பேக்கெட்டாக வாங்கி வச்சுக்கிறது. ஜிகர் தண்டாக்கு மில்க்கை கூல் பண்ணுறதுக்கு சைடில் வச்சாச்சு. இந்த சைடு அகர் அகரை நான் மில்கில் டைரெக்டாக போட்டுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து தர்மாக்கோல் அந்த மாதிரி தான் இருக்கும். தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்களுக்காக சொல்றேன். குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி டைரக்டா மில்க்ல சேர்த்துக்கிறேன். இது நார்மலா ஹாட் வாட்டர்ல சேர்த்து அதுல கலர் ஆட் பண்ணி பண்ணலாம். நான் டைரக்டா மில்க்லயே ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ்லயும் தனியா போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃப்ரீயா இருக்க டைம்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இது கூட பாத்தீங்கன்னா நான் ரோஸ் சிரப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் கலரிங்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா க்ரீமியா வரும். நல்லாவே ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட பாயில் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பா இதை நல்லா வடிகட்டி தான் இது கூட சேர்த்துக்கணும். ஸோ அப்படியே போடாமல் கொஞ்சம் நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அண்ட் வடிகட்டிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லாவே செட் ஆகி வந்துடும். அண்ட் இங்கே மில்க்குமே நல்லா கூல் ஆகிடுச்சு. இதையுமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரோல் பண்ணலாங்கிறது ஒரு பிளானில் இருந்துச்சு. அதுக்கு மெயினாக கேபேஜ் தான் வேணும். ஸோ கேபேஜ் இந்த மாதிரி கட் பண்ணி ப்ராசஸரில் எடுத்துக்கிட்டேன். நமக்கு கையில் கட் பண்ணுற அளவுக்கு பொறுமை இல்லை. ஸோ அதனால் ப்ராசஸரில் எடுத்துக்கிட்டேன். இந்த இதில் எடுத்துக்கிட்டால் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம ஒர்க்லாம் முடிஞ்சிடும். அதே மாதிரி ஆனியனையும் எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனியன் எடுத்துக்கிட்டேன். ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று போதுமானதாக இருக்கும். ஸோ அதையுமே அதே இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் எடுத்ததை வந்து கேபேஜ் கூடயே சேர்த்து வச்சுக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொரியாண்டர் லீவ்ஸ் அதையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நைஃப்பில் குட்டி குட்டியாக கட் பண்ண வராட்டினாலும் இந்த மாதிரி கத்திரிக்கோலில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். நமக்கு கத்தியில் அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக வராது. ஸோ அதனால கத்திரிக்கோலில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃபைனலாக தேவைப்படும் போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 kg போன்லெஸ் பீஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணுற ஐடியாவே இல்லை. வீட்டுக்காக சிக்கன் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சது தான். அதையுமே பார்த்தீங்கன்னா நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதே இதில் போட்டுக்கிட்டேன். இது இருக்கனால ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே இதிலேயே சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக ஒர்க் முடிஞ்சிருது. அண்ட் இது இல்லாட்டி வேறு வழியே இல்லைங்க, சாப் பண்ணி தான் ஆகணும். சிக்கன் மட்டும் மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ப்ராசஸர் இல்லாட்டி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். வீடியோஸ் எடுத்துக்கிட்டே டைம் போகிறதே தெரில. சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா அஸ்வானுமே அழுக ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவனுக்குமே மில்கை வந்து டபுள் பாயிலிங் பண்ணி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் அதை முடிச்சுட்டு சைட் பை சைடு இதையே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது நல்லாவே ஒரு கொத்துக்கறி ஸ்டேஜுக்கு வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த அளவுக்கு வந்தாலே போதும், நல்லாயிருக்கும். அண்ட் கையிலே நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதோட மசாலா பார்த்துடலாம். மசாலா பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் 1 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சிக்கன் 65 மசாலா 1 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கிறேன். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா, அதாவது பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர். அண்ட் அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கிட்ட கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் சின்ன லெமனாக இருந்தால் 1/2 லெமன் ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. இந்த லெமன் கொஞ்சம் பெருசாக இருக்கனால ஒரு 1 ஸ்பூன் கிட்ட ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இதையுமே நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி மசாலா எல்லாமே நல்லாவே இந்த மாதிரி மிக்ஸ் ஆகணும். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 பிஞ்ச் கிட்ட ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அதையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. ஒரு 1 hour கிட்ட நல்லா ஃப்ரீஸ் ஆகணும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அது போடவே மறந்துட்டேன். அதை ஒரு 2 ஸ்பூன் கிட்ட போட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, கண்டிப்பாக ஃப்ரீசரில் வைக்கணும். அப்போ தான் அதோட மேரினேஷன்லாம் நல்லாயிருக்கும் செட் ஆகி. அதை மினிமம் 1 hour கிட்ட ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. குக் பண்ணுற நேரத்தில் 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி எடுத்து வச்சா போதும். அண்ட் அதுக்கப்புறம் அதோட ஷீட் எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஆல்ரெடி அந்த ஷீட் எப்படி ஈஸியாக செய்யணுங்கிறதையும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோவை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். ஏதோ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு செட் ஆகிற மாதிரி தோசை தவா எடுத்துக்கோங்க.
ஃப்ளேமை நல்லா ஹைலே வச்சுக்கோங்க. இப்போ அதில் வாட்டர் நல்லா பாயில் ஆகட்டும். சைடில் நம்ம மாவு கரைச்சிடலாம். அதுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு பார்த்திங்கன்னா 7 ஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கேன், அதாவது 2 கப் அளவு கிட்ட. இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட்டும் மைதாவும் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பெட்டர் நீங்கள் கை வச்சு கரைச்சா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு பபிள்ஸுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக வரும். எந்த ஒரு கசடுமே இருந்தாலுமே அதில் ஃபில்டர் ஆகிடும். ஸோ வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி தோசை பேட்டர் அளவுக்கு வந்தால் போதும். கன்சிஸ்டன்சி ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ தவா வச்சுக்கலாம். தவா வந்து அதுக்கு செட் ஆகிற மாதிரி கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ அதில் 1 ஸ்பூன் கிட்ட மாவை ஆட் பண்ணி இப்படி நல்லா கையிலே ரொட்டேட் பண்ணி மீதி உள்ள மாவை கப்பில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி குக்கருக்கு மேலே வச்சுக்கோங்க. அதில் நல்லா குக் ஆகிறது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா தெரியும். ஒரு 2 மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆகிடும். சைடை மட்டும் நல்லா எடுத்து விட்டு இப்படி எடுத்திங்கன்னா நல்லாவே பேப்பர் மாதிரி ஈஸியாக வந்துடும். ரொம்பவே தின்னான லேயராக இருக்கும். நம்ம மாவு பிசைஞ்சு கையில் செஞ்சால் கூட இந்த அளவுக்கு தின்னாக வராது. அண்ட் இந்த ஷீட் வந்து ஒட்டாமல் இருக்க சைடில் பிளேட்டில் ஆயில் ஆட் பண்ணி அதையும் வச்சுக்கிறேன். அண்ட் அகைன் உங்களுக்கு காட்டுறேன். 1 கப் கிட்ட போட்டு நல்லா இந்த மாதிரி கையிலே ரொட்டேட் பண்ணி மீதி உள்ளதை கப்பில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் நேரத்தில் 2 மினிட்ஸில் நல்லா குக் ஆகி வந்துடும். இந்த நேரத்தில் நல்லாவே கையில் எடுத்து விட்டிங்கன்னா ஷீட் ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி தேவையான எல்லா ஷீட்டையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 o'clock கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணேன். வீடியோ எடுத்துக்கிட்டே செய்கிறனால டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. சைடில் எங்கள் அப்பாவும் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸை குளறுபடி ஆக்கிட்டாரு. எனக்கு 1க்கு 4 வேலை வச்சுட்டிங்களே, இதுக்கு நானே கட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மறுபடியும் நானே வந்து கட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் சைடில் அம்மியுமே தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நோன்பு வைக்கல. ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா அக்கா, பாய்ஜான், அதுக்கப்புறம் எங்கள் அப்பா தான் நோன்பு வச்சுருந்தாங்க. அவங்களுக்காக எல்லாத்தையுமே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். இஃப்தாருக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். சைட் பை சைடு அந்த ஷீட்டையுமே அப்படியே வச்சுட்டு இங்கே ஃப்ரூட்ஸ் கட் பண்ண வந்துட்டேன். அதுக்கு நடுவில் சிக்கனை எடுத்து வெளியில் வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூல் பண்ணி வச்சுருந்த மில்க்குமே நல்லா ஜில்லுன்னு ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜிகர்தண்டா தான் போட போகிறேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் பாதாம் பிசின் ஊற வச்சுருந்தேன். ஸோ ஜிகர்தண்டாக்கு தேவையான அளவுக்கு பாதாம் பிசின் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நன்னாரை சிரப் வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிட்டேன். ஒரு 3 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் அதில் சுகர் எதுவுமே ஆட் பண்ணலை, இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே ஒரு 3 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு இன்னொரு ஸ்பூனுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்னிஷிங்காக சாக்கோ சிரப் எடுத்திருந்தேன். சாக்கோ சிரப்பை இந்த மாதிரி ஊற்றிட்டு ஃப்ரீசரில் வச்சிடணும். அதுக்கப்புறம் இதில் ஜிகர்தண்டா போட்டால் பார்க்குறதுக்கு லுக்குமே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக அதையுமே எடுத்து செஞ்சிட்டு இருந்தேன். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஜானுமே அக்காவும் மட்டும்தான் நோன்பு திறந்தாங்க. அப்பா எப்போயுமே பள்ளிவாசலில் தான் நோன்பு திறப்பாங்க. அங்கே நோன்பு திறந்துட்டு வந்து அதுக்கப்புறம் தான் வீட்டில் வந்து சாப்பிடுவாங்க. அண்ட் இதை சைடில் எடுத்து வச்சதுக்கப்புறம் சைட் பை சைடு வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸுமே எடுத்துக்கிட்டேன். லெமன் ஜூஸ் எதுக்குன்னா லெமன் ஷர்பத் போடுறதுக்காக லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். இது கூட ஹாஃப் லெமன், அதுக்கப்புறம் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸும் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். இது கூட ஐஸ் வாட்டர், அதுக்கப்புறம் சுகர் எடுத்துக்கிட்டேன். அண்ட் சுகருமே இதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். சப்ஜா சீட்ஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டு பாதாம் பிசின் கொஞ்சம் கம்மியாக போட்டேன். ஏன்னா ஜிகர்தண்டாலே பாதாம் பிசின் அதிகமாக போட்டிருக்கனால இதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கிட்ட போட்டேன். சைட் பை சைடு யுவனுமே வந்து பார்த்துட்டு இருந்தா. யுவன் இல்லாமல் வீடியோ வரதே இல்லை. ஸோ இப்போல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க யுவன் எங்கள் வீடியோலேயே காணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யுவனுமே பேச ஆரம்பிச்சிட்டான். சொல்லு நசீஸ் vlog சொல்லு. லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பாய். உமா குடு. அண்ட் பேக் டு குக்கிங். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனுமே வெளில எடுத்து வச்சுக்கலாம். வெளில எடுத்து வச்சாச்சு. இது கூட கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ், அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து கட் பண்ணி வச்சுருந்த முட்டைகோஸ், ஆனியன் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மிக்ஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோல்ஸ் மட்டும் தான் செய்யணும்னு இல்லை, மோமோஸ்க்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் மோமோஸ்க்கு போட்டிருந்தேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நீங்கள் இந்த வெஜ்ஜஸ் மட்டும்தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, கேரட் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய பவுலில் எடுத்துருக்கலாம்.
வீடியோஸ்க்காக நிறையா பவுல் எடுத்து கடைசியில் நம்ம தானே பாத்திரம் கழுவணும். ஸோ அதனால் இந்த பவுல்லே நான் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வீடியோவில் காட்டுற மாதிரி இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி சைடில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷீட்டில் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச ஷீட்டை ஒன்று ஒன்றா எடுத்து இதில் வந்து நல்லாவே ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிவிட்டு அகைன் வீடியோவில் காட்டுற மாதிரியே முன்னாடி ஒரு ஃபோல்டர் பண்ணிவிட்டு ஒரு ரோல் கொடுத்துட்டு சைடில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரோல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ரோலையுமே நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அகைன் நான் மறுபடியும் காட்டுறேன் எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுங்கிறத. ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் கிட்ட நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃப்பை ஆட் பண்ணிவிட்டு முன்னாடி ஒரு ரோல், அதுக்கப்புறம் சைடில் ஒரு இது பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். அண்ட் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையுமே ஃபோல்ட் பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். ஆக்சுவலி உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப லாங்காக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரோல் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம இதில் ஷீட்டும் ஸ்டஃப்பும் பண்ணி வச்சுட்டா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை முன்னாடியே பண்ணி வச்சிட்டோம்னா இஃப்தார் டைமில் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஃப்தாருக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிட்டு இருந்தோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது நோன்பு கஞ்சி. எல்லார் வீட்லேயும் நோன்பு கஞ்சி இல்லாமல் அந்த அன்னைக்கு இஃப்தாரே முடியாது. என்ன தான் நம்ம வீட்டில் செஞ்சாலுமே, என்ன தான் நம்ம வீட்டில் நிறைய டிஷ் சாப்பிட்டாலுமே அந்த நோன்பு கஞ்சிக்கு ஒரு கப் குடிக்கிற ஈக்குவல் எதுலேயுமே ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஃபீல் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் எடுத்துகிட்டே பண்ணனால டைம் போகிறதே தெரில. ஸோ அதனால் சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுமே பஜ்ஜி செஞ்சு எடுத்துக்கிட்டாங்க. பஜ்ஜி மாவுலாம் இன்ஸ்டன்ட் அப்பே செஞ்சது தான். அண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் மில்க் ஷர்பத்தை நான் வீடியோ எடுத்தேன், பட் கிளிப்ஸ் அதில் எதுவுமே மிஸ் ஆகிடுச்சு. ஒன்றுமே இல்லை, மில்கில் வந்து ரோஸ் மில்க் ஷர்பத் போட்டுட்டு அது கூட பாதாம் பிசின் அண்ட் வாட்டர்மெலன் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் அதுக்கப்புறம் பேரிச்சப்பழம், நம்ம செஞ்ச ஜிகர் தண்டா, அப்புறம் லெமன் ஷர்பத், பஜ்ஜி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சாப்பாடில் இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் நோன்பு எதுக்காக வச்சோமோ அதுக்கான துவாவை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் நம்ம கேட்கக்கூடிய துவா தான் அல்லாஹ் ரொம்ப சீக்கிரமாக கபூல் செய்வான். என் ரட்சகனே, மகத்தான உன்னுடைய பெயரால் கேட்கின்றேன். துக்கம், கவலை, தேவை ஏற்பட்டால் உன்னை அல்லாமல் மற்றவரிடம் என்னை தள்ளிவிடாதே அல்லா. நிச்சயமாக நீ என்னால் தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுக்க மாட்டாய் அல்லா. என்னை படைத்தவனே, என் வாழ்க்கையை உனது கரத்தில் வைத்திருப்பவனே, என்னுடைய நற்பாக்கியமும் துர்பாக்கியமும் உன் கையில் வைத்திருப்பவனே, யா அல்லா என்னுடைய உள்ளத்தை மகிழ்ச்சியுடையதாக ஆக்குவாயாக. உலகமே எனக்கு ஒன்று சேர்ந்து நன்மை செய்ய நாடினாலும் எனக்கென்று நீ எழுதி வைத்ததை தவிர எந்த நன்மையும் எனக்கு கிடைக்காது என்று நான் ஈமான் கொண்டுள்ளேன். உலகமெல்லாம் ஒன்று சேர்ந்து எனக்கு துன்பம் இழைக்க முயற்சித்தாலும் எனக்கு எதிராக நீ எழுதிய துன்பம் மட்டுமே என்னை வந்தடையும் என்பதை நான் நம்புகிறேன். யா அல்லா, என் உள்ளத்தில் நிறைய தேவைகள் இருக்கின்றன அல்லா. உன்னை அல்லாமல் வேறு யாரிடமும் அதை சொல்ல முடியாது அல்லா. என்னுடைய இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே எல்லாருக்காகவும் துவா செஞ்சுக்கோங்க. நாங்களும் உங்களுக்காக துவா செய்கிறோம். கண்டிப்பாக நீங்களும் எங்களுக்காகவும் எங்கள் ஃபேமிலிக்காகவும் துவா செஞ்சுக்கோங்க. இந்த நேரத்தில் நம்ம என்ன சாப்பிட்லாம், எப்படிலாம் சாப்பிட்லான்னு யோசிக்காமல் நோன்பு எதுக்காக வச்சோமோ அதில் தான் நம்ம நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இது பார்க்குறவங்களுக்கு ஒரு சிலருக்கு நிறையா தெரியலாம், ஒரு சிலருக்கு ரொம்ப கம்மியாக தெரியலாம். அல்ஹம்துலில்லாஹ் இது அன்னைக்கு ரேண்டமாக எடுத்த வீடியோஸ் தான். இது கண்டென்ட்காக எடுக்கணும்னு எடுக்க கிடையாது. ரமதான் டே 3 அன்னைக்கு எடுத்த வீடியோஸ்ன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்குள்ள இஃப்தார் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு திறந்தாச்சு. இந்த நோன்பு எங்களுக்கு ஸ்பெஷல் தான். போன டைம் அஸ்வான் இல்லை, இந்த டைம் அஸ்வான் இருக்கான். ஸோ இந்த நோன்பு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான். இந்த மாதிரி உங்களுக்கும் இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹாப்பினஸ் இருக்கணுங்கிறதுக்காக நானுமே துவா செஞ்சுக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷீட்ஸை வந்து நான் பாதியிலே போட்டு போயிட்டேங்கிறேன். இது கூட மைதா மாவை ஆட் பண்ணி கபாப் மாதிரி செஞ்சுட்டேன். ஜஸ்ட் ரோல் மட்டும் பண்ணிவிட்டு இது கூட ஸ்டிக் வச்சு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இதோட டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. நம்ம யோசிக்கிறது ஒரு டிஷ்ஷாக இருக்கும், ஆனால் வரது ஒரு டிஷ்ஷாக இருக்கும்.
அந்த கதை தான் என்னுடைய கதை. அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியாக இஃப்தார்லாம் முடிச்சுட்டு சஹருக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சஹருக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான். இஃப்தார் சஹர்னு நான் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இஃப்தார் பார்த்தீங்கன்னா ஈவினிங் நோன்பு திறக்கிற டைம், சஹர் பார்த்தீங்கன்னா மார்னிங் நோன்பு வைக்கிற டைமிங். இது ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும், அட் த எண்ட் லாஸ்ட் டைமில் தான் ஞாபகம் வந்துச்சு. அண்ட் சிக்கன் பிரியாணியுமே ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இதை வந்து ஃபுல் வீடியோவாக நான் எடுக்கலை. சிக்கன் பிரியாணி ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பார்க்காதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்தவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதில் காட்டுற அகர் அகர் அதுக்கப்புறம் பிரியாணி எல்லாமே நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பிரியாணிக்குள்ளே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும். அதுக்குன்னு ரொம்ப கருகிடக்கூடாது, ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும். தக்காளி எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகணும். அப்போனா தான் பிரியாணியுமே கலருமே நல்லா இருக்கும், டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் வெங்காயம் தக்காளி சீக்கிரம் குக் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு லிட் போட்டு கவர் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமே குக் ஆகும். இப்போ நான் குக் பண்ணிவிட்டு தம்முக்குமே விட்டாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் பிரியாணியுமே நல்லாவே வந்துருந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸில் தான் செஞ்சுருந்தேன். ½ அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா வரும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா குச்சி குச்சியாக மேலே நிற்கும், அப்போ தான் வந்து பிரியாணி பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லாவே குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்களுடைய இஃப்தாரும் சஹரும் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக எங்களுக்காக துவா செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். Hope you all enjoying this video. If you like this video, please subscribe to Griusam Nasees Vlog and press the bell icon. Thank you so much for watching my video. Bye.